இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே, அன்பு தாயினுடைய நல்ல பிள்ளைகளே, இந்த திருவிழா நாட்களிலே உங்களோடு இணைந்து இறைவார்த்தையை சிந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை முன்னதாகவே நாங்கள் உரித்தாக்கி கொள்ளுகிறோம். நமக்கென்று, நமது ஊருக்கென்று அனைத்தையும் அந்த ஆண்டவளின் தாய் நம் ஆண்டவரிடம் பரிந்து பேசி இது நாள் வரை பெற்று தந்திருக்கிறார். இனி வரும் நாட்களிலும் யாதொரு தீங்கும் குறையும் நேராதவாறு நம்மை பாதுகாப்பார். நன்றி உள்ளத்தோடு கூடி வந்த நமக்கு உள்ளபடியே அந்த ஆண்டவரின் தாய் இன்னும் அதிகமாக அருளையும் ஆசிரையும் நிரம்ப கொடுப்பாராக. மக்கும் செல்வங்களை அல்ல, நல்ல மதிப்பீடுகளை நாம் நாடுவோம் என்று இந்த நாளிலே நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றிரண்டு என்னுடைய அனுபவங்களை தொடக்கமாக சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு 3 நிகழ்வுகள் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் எனக்கு நடைபெற்றது. முதலாவது, நம்முடைய கடலோர கிராமம் ஒன்றிற்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக நாங்கள் சென்றிருந்தோம். நானும் இன்னொரு அருள் தந்தையும். அங்கே ஒரு வங்கி இருந்தது, தேசியமயமாக்கப்பட்ட வங்கி. நேரடியாக சொல்லணும்னா ஒரு இந்தியன் பேங்க். அந்த வங்கி தொடங்கி 2 ஆண்டுகள் தான் ஆகுது. அப்போ நாம் தொடங்க இருக்கக்கூடிய அந்த மரைன் காலேஜ் அக்கௌண்ட்டு, அது தொடர்பான டிரான்சாக்ஷனுக்கான எல்லா வேலைகளுமாக நீண்ட நேரம் உட்காந்து அந்த வங்கியினுடைய மேலாளர் மேனேஜர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு சில காரியங்களை கேட்கணும்னு என்னுடைய மனதில் பட்டுச்சு. முதலாவது, 2 ஆண்டுகளில் எங்களுடைய மக்கள் உங்கள் வங்கிக்கு ஒத்துழைப்பு தருகிறார்களா என்று கேட்டேன். உடனே அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஃபாதர் சூப்பர், நல்ல மக்கள், ரொம்ப அருமையாக இருக்குது, நாங்கள் இந்த 2 ஆண்டுகளில் இந்த வங்கி ரொம்ப வளர்ந்துட்டு அப்படின்னு. இப்போ நான் கேட்டேன், ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய கிராமங்களில் வங்கி தொடங்கினாலோ வேறு ஏதாவது அரசினுடைய வங்கிகளையோ அல்லது நிதி நிறுவனங்களையோ அல்லது வேறு ஏதாவது திட்டங்களையோ கேட்டால் பதற்றமான பகுதி, நம்ம ஊர் அப்படி தான் அவங்க அடையாளப்படுத்துவாங்க, பதற்றமான பகுதி என்று நீங்கள் வைத்திருந்தீர்களே, அப்படி ஒரு மாற்று சான்றிதழை நீங்கள் அரசு தரப்பில் சொல்ல முடியுமா என்று. எல்லாம் மாறிடும் ஃபாதர், நீங்கள்லாம் ஒரு ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டார். அடுத்து ஒரு கேள்வி, இந்த கேள்விக்காக தான் முதல் கேள்வி சும்மா கொசுர். இந்த 2 ஆண்டுகளில் எங்கள் மக்கள் எவ்வளவு கடன் வாங்கி இருப்பார்கள், அல்லது எங்களுடைய மக்கள் உங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன் வரவு செலவு எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று. உடனே சற்றும் யோசிக்காமல் எனக்கு அருகில் இருக்கக்கூடிய தந்தை இப்படி சொன்னாங்க, ஒரு 5 கோடி வருஷத்துக்கு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வேணும்னே தான் போட்டோம். 5 கோடியா? 2 ஆண்டுகளில் 80 கோடி ரூபாய்க்கு நகைகளை மட்டும் இந்த வங்கியிலே அவர்கள் அடகு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். நாங்கள் ஆச்சரியப்படலை. மேட்ரு அவன் வாயிலிருந்து எடுக்கணுங்கிறதுக்காக தானே நம்ம போனோம். அந்த ஊரில் உள்ள 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட அந்த வங்கியில் மட்டும் அந்த ஊரை சார்ந்த கடலோர மீனவ பழங்குடியின சமூகத்தை சார்ந்த நம்முடைய மக்கள் 80 கோடி ரூபாய்க்கு நகைகளை அடகு வைத்திருக்கிறார்கள். இது முதல் தகவல். மற்றதெல்லாம் நீங்கள் இப்போ வேறு ஊரில் எத்தனை பேங்க்கில் வச்சாங்கன்னு தெரியாது, அருகில் இருக்கிற எத்தனை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கொண்டு போய் வச்சாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் தானே நிறையா வைக்கிறாங்க, ஏதோ வட்டி குறையா கூடயோ சொல்கிறாங்க. இந்த கதை நமக்கு தெரியல. இது ஒரு நிகழ்வு. இதை ஒட்டி, இதை கேட்ட மாத்திரத்திலேயே நாம் இன்னும் சில ஊர்களில் இந்த ஆய்வை நாம் எடுத்து பார்க்கலாம் என்று இன்னொரு ஊருக்கு போகிறோம். பக்கத்தில் அங்கே ஒரு தனியார் வங்கி இருக்குது, சரியா? அந்த முத்தூட்டுன்னு சொல்லிடுவோமே, உங்களுக்கு தான் என்ன இப்போ எல்லா பேங்கும் தான் தெரிஞ்சிட்டேன். எங்களை விட உங்களுக்கு தான் நிறைய பேங்க் தெரியும். முத்தூட்டு பேங்க். அங்கே நாங்கள் நேரடியாகவே என்ன பண்ணிட்டோம், ஒரு இதை கொண்டு கொடுத்துட்டோம். என்ன நடந்து, இது கடைசி டிரான்சாக்ஷன் எவ்வளோ, எங்கள் மக்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருப்பாங்க அப்படி. அப்போ அவர் கொஞ்சம் அப்படி இப்படி 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 சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு பட்டியலை எங்களுக்கு டைப் பண்ணியே கொடுத்துட்டார்.
கடைசி 8 மாதங்களில் 18 கோடி ரூபாய்க்கு நகை மட்டும் அடகு வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை அவர் தரப்பில், அந்த வங்கியும் தொடங்கப்பட்டு 1.5 ஆண்டுகள் தான் ஆகிறது. அவர் ஒரு தகவலை சொல்லிட்டார். நகை கடன் மட்டும்தான் நான் சொல்கிறேன். சரி, அதுக்கு அடுத்து நம்ம இப்போ நான் இருக்கிற திருச்செந்தூர் பகுதி, இப்போ நான் அங்கேருந்து வரேன், திருநெல்வேலியிலேருந்து வரேன். திருச்செந்தூர் பகுதியில் உள்ள இடங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பேங்க்கெல்லாம் நம்ம நெருங்க முடியலை. அதில் ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க், மத்திய கூட்டுறவு வங்கின்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உள்ளவரை பிடிச்சி, ஏப்பா எங்கள் ஆள் எவ்வளோ உனக்கு தாரான், என்ன வருமானம், கொஞ்சம் கதையை சொல்லப்பான்னா, அதில் ஒரு ஆள் ஒரு கிறிஸ்தவர் இருந்தார். கொஞ்சம் அப்படி செய்திகளை எடுத்துக்கொண்டோம். 7 மாதங்களில் 8 கோடி ரூபாய்க்கு ஒரு கிராமத்திலிருந்து மட்டும் நகைகளை அடகு வைத்தார்கள் என்கிற ஒரு செய்தியை அவர் சொன்னார். திருச்செந்தூரில் எத்தனையோ பேங்க் இருக்குது, அதில் இந்த மத்திய கூட்டுறவு வங்கியிலிருந்து மட்டும் ஒரு கிராமத்திலிருந்து கடந்த 7 மாதங்களில் 8 கோடி வைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை சொன்னார். கடுகளவும் இதில் நான் நாக்கு பிறண்டு பேசவில்லை. அத்தனையும் உண்மை. நான் 3 வங்கிகளை மட்டுமே என்னால் இந்த மறையுரைக்கு முன்பாக ஒரு தரவு சேகரிக்க முடிந்தது. இப்போ இதையே பெருசாக எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வங்கியிலும் இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எடுத்தோம்னா கிடைச்சிடும். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு 150 கோடிக்கு மேலாக நகைகளை மட்டும் நம்முடைய மக்கள் அடகு வைக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய படிப்பு. 2வது, ஒரு கடலோர கிராமத்தினுடைய கப்பல் மாலுமிகளினுடைய மனைவிமார்களை எல்லாம் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எல்லாரும் கூடியிருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. அவர்களெல்லாம் நிறைய திட்டத்தோடு இருந்தார்கள். ஒரே ஒரு கேள்வியை அவர்களிடம் கேட்க தோன்றியது. என்னன்னா, சங்கத்தில் இருக்கிறேன்னா நிறைய கடன் கொடுத்து வாங்கி அதன் மூலமாக எங்களுடைய சங்க உறுப்பினர்கள் மேம்பட்டதை எல்லாம் நேரில் பார்த்தவன். எனக்கு வாயில் இந்த ஒரு வார்த்தை வந்துச்சு, இப்போ கடன் இல்லாதவங்க யாரும் இங்கே இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அங்கு கூடியிருந்த 100க்கும் மேற்பட்ட கப்பல் மாலுமிகளினுடைய மனைவிமார்கள் இருந்தார்கள். ஒருவர் கூட துணிந்து நான் கடன் வாங்கவில்லை என்று கை உயர்த்தவே இல்லை. இதற்கு அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் பலர் சான்று. ஒருவர் கூட நாங்கள் கடன் வாங்கவில்லை என்று சொல்லவில்லை. அத்தனை பேரிடமும் ஏதோ ஒரு கடன் இருக்கிறது. அது முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. அவர்கள் ஏதோ நாளைக்கு யாருக்கோ வட்டி கொடுக்கணும் போலேயே, அல்லது யாரோ நம்முடைய வீட்டு முன்பு வந்து நிற்பார்களே என்ற ஒரு எண்ணம் அவர்கள் முன்னால் இருப்பது போன்று தோன்றியது. 3வது, குழந்தைகளை எல்லாம் வங்கிக்கு அழைத்து சென்றோம். வங்கியிலே அதனுடைய செயல்பாடுகள், ஏனென்றால் நம்முடைய மக்கள் அதிகம் வங்கி பணிக்கு செல்ல வேண்டும் என்றால் வங்கியை முதலில் அவர்கள் சென்று பார்க்க வேண்டும். ட்ரெயின்லேயே ஒருத்தன் போகலை அப்படின்னா எப்படி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு போவான்? அதனால நம்முடைய படிப்பு முறைகளில் சும்மா அவன்கிட்ட போய் நீ ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், பேங்க் மேனேஜர் ஆகும் இப்படி சொன்னால் அவனுக்கு புரியாது. ஏன்னா அதனுடைய சிக்கல் நிறைய இருக்குது. அப்போ நம்ம கூட்டிகிட்டு போய் அவனுக்கு அந்த கனவுகளை, ஆசைகளை கொந்தளிக்கும் ஆசை போன்று உருவாக்க வேண்டும். ஒரு வங்கியை கொண்டு போய் காமிக்கலாம் அப்படின்ட்டு திருச்செந்தூரில் இருக்கிற டிஎம்பி பேங்க்கில் கொண்டு நம்மளுடைய குழந்தைங்க ஒரு 60 பேரை கொண்டு உள்ளே விட்டாச்சு. ஒரு அனுமதி வாங்கிட்டு, எதையும் எங்கள் பிள்ளைங்க உடைக்க மாட்டாங்க, ஆனால் என்ன கேட்டாலும் பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்போ விட்டாச்சு. எல்லா குழந்தைங்களும் அப்படி இப்படி ஒவ்வொன்றையும் கேட்டுக்கிட்டாங்க. எப்படி பணம் போடுறது, எப்படி பணம் எடுக்கிறது, எல்லாவற்றையும் அவர்கள் கேட்டார். கடைசியில் வங்கியில் சேமிப்பு இந்த மாதிரியான விடயங்களை எல்லாம் அந்த வங்கியினுடைய மேலாளர், அந்த அதிகாரி சொல்லி கொண்டிருந்தார். அப்போ ஒரு குழந்தை அருமையான ஒரு கேள்வி கேட்டான். நீங்கள் இவ்வளோ பெரிய பேங்க் வச்சுருக்கிறீங்க, நிறைய கோடிகளில் நீங்கள் லாபம் பார்ப்பீங்களே, ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்வீங்களா? நிறைய மறைவுரை கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். உடனே இந்த கேள்வியை அவன் கேட்டான், ஏழைகளுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்வீங்களா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டான். அவன் 8ஆம் வகுப்பு தான் படித்திருந்தான். உடனடியாக அந்த வங்கி அதிகாரி சொன்ன சொல் இன்று நம்முடைய மறையுரையினுடைய தொடக்கமாக எடுத்து செல்லலாம். ஏழைகள் என்று இந்த உலகிலே யாரும் கிடையாது. நீ அப்படி ஏதாவது ஒரு ஏழையை என்னிடம் காட்டு என்று அவருக்கு ஒரு மறு கேள்வியை கேட்டார். குழந்தைக்கு இவ்வளோ பெரிய கேள்வி பொருந்தாது என்றாலும் கூட அவர் இப்படி சொன்னது ஒட்டுமொத்த சிந்தனையை மாற்றியது. உலகிலே ஏழை என்று யாருமே கிடையாது. உலகில் ஏழை என்று சொல்பவர்கள் எல்லாம் பணத்தை முறையாக கையாள தெரியாதவர்கள், கையாளாகாதவர்கள் தான் ஏழைகளாக இருப்பார்.
ஏழைகள் என்று யாரை நீ சொல்லுகிறாய்? எதுவும் இல்லை என்று யாரை பார்த்து சொல்லுகிறார்? இந்த உலகிலே நம்மிடம் எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் சரியாக நேர்த்தியாக கையாண்டோம் என்று சொன்னால் இந்த உலகில் எல்லாவற்றையும் வென்று விடலாம். ஆனால் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாக இருப்பதற்கு காரணம் அவர்களிடம் முறையான கல்வியறிவு இல்லை, விழிப்புணர்வு இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக கையால் ஆகாத ஒரு தனம் இருந்து கொண்டிருக்கிறது என்று அவர் பதிவு செய்தார். நான் எண்ணி பார்க்கிறேன், என்னுடைய மக்கள் ஏழைகளா அல்லது கையால் ஆகாதவர்களா? என்னுடைய மக்கள் ஏழைகளா அல்லது உண்மையிலேயே ஒன்றை கையாள தெரியாத அளவிற்கு விழிப்புணர்வும் கல்வி அறிவும் படிப்பறிவும் இல்லாதவர்களா? உலக ஞானம் அவர்களுக்கு இல்லையா அல்லது தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்களா? இப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இருக்கிறது. இயேசுவினுடைய பார்வையில் செல்வம் என்பது என்ன? இயேசு எதை செல்வமாக வைத்திருக்கிறார்? இன்று நாம் எண்ணுகிற இந்த வெளி அடையாளங்களை அவர் நிச்சயமாக செல்வங்களாக வைத்திருக்க வாய்ப்பே இல்லை. இயேசுவினுடைய பார்வை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மனித மதிப்பீடுகள் மட்டுமே செல்வங்களாக இருக்கின்றன. ஆகவே தான் நாம் அருமையாக வாசிக்கிறோம். இன்றைய பகுதி அருமையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இங்கு செல்வருக்கான அடையாளம் கொடுக்கப்படுகிறது. ஒருவன் நிறைவாழ்வு பெறுவதுதான் ஆகச்சிறந்த செல்வம். நீங்கள் நிறைவாழ்வுனே அது விண்ணகத்தில் கிடைக்கும், மோட்சத்தில் கிடைக்கும் நினைக்கிறார். அது கிடையாது. அது ரெண்டாவது பட்சம். அதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட். அதெல்லாம் நாம் பார்க்க முடியாது அல்லது நம்முடைய இன்னொரு வாழ்வுக்கான ஒரு நம்பிக்கையிலிருந்து சொல்லப்படக்கூடிய. இங்கே நாம் எதை அனுபவிக்கிறோம்? இங்கே எதை நாம் செல்வமாக உணர்கிறோம்? செல்வம் பற்றிய பார்வை என்னிடம் எப்படி இருக்கிறது என்பதை இயேசுவின் வழி அறிய வேண்டியிருக்கிறது. லூக்கா நற்செய்தியில் அருமையான ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். ஒரு செல்வந்தன் அப்படியே அவர் மனதுக்குள்ளே என்ன சொல்வார்? நெஞ்சே நீ நிறைவு கொள், எல்லாவற்றையும் கிடைச்சிட்டு தானியங்களை என்ன செய்வோம்? சேர்த்து வைத்துக் கொள்வோம். இங்கே பணம் இருக்கிறதா இல்லையா என்பதல்ல பிரச்சனை. என்ன மனநிலை சிந்தனையில் வைத்திருக்கிறோம், என்ன மதிப்பீட்டை நாம் உருவாக்கி இருக்கிறோம், செல்வத்தை நோக்கி நாம் என்ன மதிப்பீட்டை வைத்திருக்கிறோம் என்பதைத்தான் இயேசு என்ன செய்கிறார்? சுட்டி காட்டுகிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும். நாம சொல்ற ஒட்டகம் இல்லை தான் இயேசு சொன்னது, அதனால பொருந்துகிறது. செல்வர்கள் நுழைய முடியாது. அப்படி என்றால் செல்வம் பற்றிய மதிப்பீடு வைத்திருப்பவர்கள் நுழையவே முடியாது. ஆக இயேசு நமக்கு கற்றுத்தருகிற பொருளாதாரம் என்பது சமத்துவ பொருளாதாரம். எல்லாருக்கும் சோறு கிடைக்கணும், இவ்வளோதான். சும்மா இதுக்கு போட்டு ஒரு பெரிய மறையுறையெல்லாம் இல்லை. அவன் அடுத்த வீட்டில் சோறு இருக்காப்பா, இருக்கு, அவன் சாப்பிட்டுட்டான், அப்போ நம்மளும் சாப்பிடுவோம். இவ்வளோதான் இயேசுடைய பார்வை. அவன் அடுத்தவன் சாப்பிடலை, இருக்கிறத கொஞ்சம் கொண்டு கொடு. இது எப்படி பார்க்கலாம்? இப்போ 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த பகிர்வு பொருளாதாரம் இயேசுடைய பொருளாதாரம். அப்படி பார்க்குறாரு. எல்லாரும் பசியோடு இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாம் பசியாக இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கப்பா. உடனே சீடர்கள் சொல்கிறாங்க, இல்லையே நம்மகிட்ட ஒன்றும் இல்லையே. முதல்ல யாருமே வெளியே கொண்டு வரல. அதில் ஒரு குழந்தை மட்டும்தான் என்ன செய்யுது? எடுத்து இந்த பாருங்க ஒரு மீனை காமிச்சிடறான். உடனே நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் வெக்கம் வந்துடுது. இப்படி ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிதானா? உடனே எல்லாத்தையும் பொதுவில் வைங்கப்பா, சமமாக கொடுங்கப்பா. உணவு எல்லோருக்கும் கிடைத்தது, பசி எல்லோருக்கும் மறைந்தது. மீதி அவர்களுக்கு அங்கே கூடை நிறைய மீன் துண்டுகள் அப்பத்துண்டுகள் சேகரிக்கப்பட்டது. இது என்ன இருக்கு? இன்னைக்கு இவ்வளோ இருக்குது. குருவான பிறகு இப்படியெல்லாம் மறையுறைகள் வைக்கிற பொழுது, ஒவ்வொரு ஊருக்கும் வந்து பணியாற்றி விட்டு செல்லுகிற பொழுது ஒரு நிம்மதியற்ற வாழ்வு நம்மை பாதித்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் அலசி ஆராய்கிற பொழுது இந்த இடியாப்ப சிக்கலை எப்படி எடுப்பது என்றுதான் தோன்றுகிறது. இந்த வேளையில் 2 புத்தகங்களை நான் வாசிக்க தொடங்கினேன். ஏற்கனவே வாசித்தது தான் இந்த மறையுறைக்காக மீண்டும் புரட்ட வேண்டியிருந்தது. அதாவது ரிச் டேட் புவர் டேட், பணக்கார தந்தை ஏழை தந்தை. நிறைய இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு புத்தகம், உளவியல் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கும். ஒரு வார்த்தை நம்முடைய ஊருக்கு அப்படியே பொருந்தி போகும். செல்வம் என்பது யார் ஒருவர் உணர்ச்சி வசப்படுகிறார்களோ அவர்களிடம் தங்காது என்று அதிலே ஒரு தலைப்பு இருக்கிறது.
உணர்ச்சி வசப்படுகிறவனால் கடைசி வரை பொருளாதாரத்தை கையாளவே முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னா 17 வயசுல நம்முடைய தாய் அன்னை மரியாளை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அங்கு வாழ்ந்த பெண்களிலேயே பேறு பெற்றவள். அங்கு வாழ்ந்த பெண்களிலேயே ஆண்டவரை சுமப்பதற்கு, ஏன் ஆண்டவருடைய ஆவியாலே கருவுறுவதற்கு இந்த உலகிலே யாருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் ஆற்றலை பெற்ற அந்த தாய் கடுகளவும் தன்னுடைய தலையிலே தலைக்கணம் இல்லாது அப்படியே நிற்கிறார். நீங்க பாருங்க, காணிக்கை கொடுக்கிற பொழுது ஏழைகள் கொடுக்கக்கூடிய மாடப்புறாக்களை கொடுக்கிறார். யாருக்கும் எதுவும் தெரியாதது போன்று மன்னன் கொல்ல துடிக்கிற பொழுது கழுதை மீது தன் கணவனோடு இணைந்து என்ன செய்கிறார்? பயணம் செய்து வேறொரு இடத்திற்கு செல்லுகிறார். அங்கே போய் என்ன செய்யலை, நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்லாம் சொல்லவே இல்லை. ஆடம்பரம் இல்லாத சிந்தனை, உணர்ச்சி வசப்படாத ஒரு சிந்தனை. கடைசியில் பாருங்கள், ஒரு மகனை தன்னுடைய ஒரே மகனை அவ்வளவு கொடூரமான ஒரு சூழலிலும் கூட பார்க்கிற பொழுது கண்ணீர் வந்திருக்கும். ஆனால் உணர்ச்சி வசப்படாத ஒருவன், ஐயா மகனே வேண்டாம் ஐயா, சிலுவையை தூக்கி போட்டுரு, வா நம்ம போயிடுவோம், இந்த கஷ்டம்லாம் நமக்கு தேவையா, இப்படி கடந்து நாம் கஷ்டப்படணுமா, இப்படிலாம் நிறைய பேர் என்ன செய்யறது சொல்றோம். ஆனால் மரியாள் உணர்ச்சி வசப்படாமல் நிற்கிறாள். இந்த உணர்ச்சி வசப்படாத ஒரு நிலைதான் உள்ளபடியே செல்வம் என்று நான் இயேசுவின் பார்வையிலும் பார்க்கிறேன். இந்த புத்தகத்தில் இருந்து நான் தெரிந்து கொள்ளும். இன்னொரு புத்தகம் இதை ஒட்டி, இரண்டையும் ஒட்டி நம்முடைய தலைப்புக்குள்ள போகலாம். த சைக்காலஜி ஆஃப் மணி, பணம் சார் உளவியல் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்திலே ஒரு செய்தி இருக்கு. பணம் என்பது வெறும் தாள் அல்ல, அது ஒரு உணர்வு என்று சொல்வார். இப்போ நம்ம வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் நான் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி நம்முடைய பங்கு தந்தை டைட்டஸ் அவர்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் தருகிறார் என்று சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும்? கற்பனை தான், முடிஞ்ச உடனே கேட்க வேண்டாம், அவர் கூடவே தரலாம். 1 லட்ச ரூபா தருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே மனசில் ஒரு அப்பா கிடைக்கும் தோணுமா இல்லையா? நீ எல்லாரும் எனக்கு 1 லட்ச ரூபா தரணும்னு சொன்னால் ஐயோ இதுக்கு நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாமே தோணுமா இல்லையா? உங்கள் கையில் செல்வம் இருக்கிற பொழுது ஒரு மனநிலை இருக்கும், செல்வம் இல்லாத பொழுது இன்னொரு மனநிலை இருக்கு. கொஞ்சம் நீங்கள் சம்பாதிச்சு ஒரு மாதத்தினுடைய அந்த வருவாயை வாங்கும் பொழுது, உங்கள் குழந்தைகள் எல்லாம் கப்பலுக்கு சென்று முதல் மாதம் அந்த தொகையை அனுப்புகிற பொழுது ஏதோ ஒன்று மனதிற்குள்ளாக ஒரு சின்ன நிறைவு தொற்றிக்கொள்ளும், அல்லது ஒரு கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடியும். உண்மைதானா? சரி, இவ்வளோ பட்டப்பாடுக்கு நம்ம பிள்ளை ஏதோ அனுப்பியிருக்கிறானே. பணம் என்பது வெறும் தாள் அல்ல, அது ஒரு உணர்வு. அதே பணத்தை ஒருவரிடம் வாங்கிவிட்டு ஒருவன் நம்முடைய வீட்டிற்கு முன்னாலே வந்து தருவியா தரமாட்டியா என்று நம்மை பேசுகிற பொழுது ஏற்படுகிறதே ஒரு உணர்வு. ஆகவே பணத்தை நீங்கள் தாளாக பார்க்க கூடாது, அது ஒரு உணர்வு. இந்த பக்கத்தில் என்கிட்ட ஒரு பேப்பர் இருக்கு, அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் விவிலியம் இருக்கு. இரண்டுமே தாள் தான், ஆனால் எனக்கு இது புனிதமாக தெரிகிறது, இயேசு பேசுவது போன்று இருக்கிறது. இது இந்த பிரிண்டட் மெட்டீரியல், அச்சடிக்கப்பட்டது, அவ்வளவுதான். ரெண்டுமே ஒரே அச்சகத்தில் கூட அச்சடிக்கப்பட்டிருக்கலாம். விவிலியத்தை தாளாக பார்க்க முடியாது, அதே போன்றுதான் பணத்தையும் நீங்கள் தாளாக பார்க்க முடியாது. அது ஒரு உணர்வு, அது ஒரு உணர்வு. அப்படி என்றால் இங்கு யார் ஒருவர் ஏழைகளாக இருக்கிறார்? இந்த கடலோரத்தினுடைய வறுமைக்கு காரணம் என்ன? நம்முடைய மதிப்பீடு உருவாக்கப்படவில்லை, நம்முடைய நல்ல சிந்தனைகள் உருவாக்கப்படவில்லை, நம்முடைய குழந்தைகளுக்கு எது இப்பொழுது தேவை என்பதை கூட நம்மால் அறுதியிட்டு உறுதிபட சொல்ல முடியவில்லை. ஆகவே தான் இங்கு தொடர்ந்து நாம் எங்கு சென்றாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் கடனாளியாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரு வருகிற வழியிலே சில ஆய்வுகள் எல்லாம் எடுத்து பார்த்தேன். நம்முடைய ஊருக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? ஒருவேளை வரலாற்றில் இருந்து பார்க்கிற பொழுது நீங்கள் மணிமண்டபம் கட்டி கொண்டிருக்கிறீர்களே, அன்றிக்கு அடிகளார், எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மாபெரும் அவையிலே யாராவது ஒருவர் நினைவுக்கு எட்டி இருந்தால் என்னிடமோ பங்கு தந்தையிடமோ சொல்லிவிட்டு செல்லுங்கள். ஒருவேளை அமுதன் அடிகளை தவிர அதற்கு பிறகு இந்த ஊரிலிருந்து புத்தகம் வெளியிட்ட எழுத்தாளர்களை சொல்ல முடியுமா? தமிழகத்திற்கு முதல் அச்சுக்கூடம் கொடுத்த இந்த ஊரிலிருந்து ஒரு எழுத்தாளரை நீங்கள் சொல்லுங்கள். அமுதனடிகள் ஒரு குருவானவர், எங்களுக்கு குருமடத்திலே பயிற்சி இருக்கிறது.
வாய்ப்பு இருக்கிறது. நான் எங்களுடைய திறமைகளை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது. என்னை போன்று உங்களையும் 10 ஆண்டுகள் குறுமடத்திலே படிக்க வைத்திருந்தால் நீங்களும் என்னை விட ஏதோ ஒரு இடத்திலே சாதிப்பதற்கான ஆற்றல் பெற்றிருப்பீர்களே. அப்படி என்றால் அதை கடந்து கடலோடியினுடைய வழியை சொல்லுவதற்கு, இந்த கிராமத்தினுடைய அவல நிலையை சொல்லுவதற்கு ஒரு இலக்கியவாதியை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? 1600ஆம் ஆண்டு அன்றிக்கடிகள் இறந்திருக்கிறார். நீங்கள் எடுத்து தாருங்கள். நான் வரலாறு அறியாத மாணவனாகவே உங்களிடம் கேட்கிறேன். ஏன் நம்மிடம் ஒரு இலக்கியவாதி உருவாகவில்லை? மதிப்பீடு இல்லை. நாம் ஒரு மனிதனை மதிப்பீடுகிற அந்த தருணம் இருக்கிறது, மிக மிக மோசமான. நமது ஊருக்கு யாரெல்லாம் வருகிறார்கள் பட்டியலிட்டு பார்க்கிறேன். ஆசீர்வாதம்னு ஒரு அமைப்பு வருது லோன் கொடுக்கறதுக்கு. அனுக்கிரகான்னு ஒரு ட்ரஸ்ட் வர்றானா லோன் கொடுக்கறதுக்கு. முத்தூட்டுன்னு ஒரு அமைப்பு உள்ள வர்றானா, அது பெரிய டீம், சரிதானா? மலையாளி. மகா சேமம்னு அடுத்து இன்னொருத்தன் நல்ல சேமமாக நமக்கு என்னமோ செஞ்சுட்டு போகிறான்னு நினைக்கிறேன். ஈசாப் அவன் எவாஞ்சலிக்கல் மிஷன் தான். அவனும் நம்ம ஊருக்கு வந்துட்டு போகிறான்ட்டு நம்முடைய மக்களிடமே கேட்டு திரும்ப சௌந்தரி ஃபைனான்ஸ், அது ஆத்தூராக இருந்தாலும் அடுத்த ஊருக்காரன் தானே. மாசன் ஃபினான்ஸ் 5 ஸ்டார். அவரை எல்லாருமே இங்கே 5 ஸ்டார் 7 ஸ்டார் 8 ஸ்டார் தான், சரிதானா? பிறகு கூட்டுறவு வங்கி, ஏரல், ஆத்தூர், இப்படி நிறைய நம்ம என்ன செய்யலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். லோன், பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் எல்லாமே இன்றைக்கி நமக்கு ரொம்ப சாதாரணமாக போயிட்டுருக்குது. யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் யார்? இவர்களுக்கு நாம் பணம் கொடுக்குற அளவிற்கு நம்முடைய மதிப்பீடுகள் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன? நாம் எங்கே முதலீடு செய்கிறோம்? நாம் யாராக இருந்திருக்கிறோம்? சூடு சொரண கொஞ்சமும் இல்லை. சொல்லடா நீயா என்று கேட்கிற அளவிற்கு நமது ஊர்களிலே இவர்கள் வந்து போகிறார்கள் என்று சொன்னால் மதிப்பீடு இல்லாத வாழ்க்கை. இங்கே நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளவில்லை. உங்களால் அது முடியாது. உங்களால் கடுகளவு முடியாது. ஏனென்றால் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட மக்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அதிகமான கடன் ஏன் உருவாகுது? வரது எப்படி? ஆடம்பரம். ஃபாதர் அவர் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறார் நம்மளோட இருக்கிறதுனால. ஆடம்பரம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, கல்யாணம் தான் ஒரு மனிதனை கடனாக்குது. அது என்னுடைய கருத்து. ஒரு பெண் பிள்ளையை கட்டி கொடுப்பதற்கு 40, 50, 30 பவுன்னு கல்யாணம் தான் கடனா. ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு தம்பி தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்தார். என்னுடைய மனைவி படிக்க ஆசைப்படுறாரு அப்படின்ட்டு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சரிப்பா படிக்கலாம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், ஃபாதர் தாலி கட்டாமல் ஒரு கல்யாணம் நடத்தலாம் அப்படின்ட்டு நானும் ஒரு எல்லாம் அனுமதியும் வாங்கி வச்சுட்டேன். இவங்க வீட்டில் தான் ஃபாதர் என்னை அப்படி விடவே இல்லை. பரவாயில்லையே, எனக்கு பெரியாரை படித்த பிறகு தாலி கட்டாமல் கோயிலில் மந்திரிக்கலாமான்னு. மந்திரிக்கலாம்ப்பா, திருச்சபையில் தாலி கட்டணும்னு சட்டம்லாம் கிடையாது, நம்ம ஊர் வழக்கம். நீ கேட்டதுனால மந்திரிச்சு விட்றோம். நீ கையை பிடிச்சி சம்மதம் சொன்னாலே முடிஞ்சு போயிருக்கும். நான் கேட்டேன், இவங்க எல்லாரும் விடமாட்டேன்ட்டாங்க. சரி, அடுத்து என்ன? அதற்கு பிறகு அதை வாங்கிறதுக்கு இதை வாங்கிறதுக்கு இவங்க கடனானது தான் மிச்சம். கடனானது தான் மிச்சம். ஒரு தந்தை தன் குழந்தைக்கு கொடுக்கிற 40, 50 பவுன் நகைகளை கௌரவமாக பார்க்கிறார். அதுதான் உணர்ச்சி வசப்பட்ட நிலை. அதான் உணர்ச்சி வசப்பட்ட நிலை. அவன் மூத்த பிள்ளைக்கு 30 போட்டிருக்கிறான், என் அண்ணங்காரன் 40 போட்டிருக்கிறான், பக்கத்தில் சும்மா சாதாரணமாக கடலுக்கு போகிறவன் 50 போட்டிருக்கிறான், நான் போடக்கூடாதா? உணர்ச்சி வசப்பட்ட நிலை. இது எல்லாவற்றிலும் பொருந்தும். நீங்கள் ஒரு கடைக்கு போங்க, உங்கள் ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிற பொழுது பொருள் மீது உள்ள ஈர்ப்பை விட, அது அவ எடுத்தாலா, அடுத்தவர் மீது உள்ள ஈர்ப்பு இருக்கிறது. மற்றவர் நம்ம என்ன சொல்ல வேண்டும், எப்படி சொல்வார்கள், எப்படி பார்ப்பார்கள் என்கிற அந்த சிந்தனை உணர்ச்சி வசப்பட்ட நிலை. இது எல்லாத்துலேயுமே பொருந்தும். நீங்கள் உங்களுடைய பணம் விரயமாவதற்கு நானே அதுக்கு நான் என்னுடைய அனுபவத்தையும் சொல்ல முடியும். சில நேரம் இந்த சின்ன பிள்ளைங்க வருவாங்க, சாமி அடுத்து படிக்க முடியல, அங்கே போகணும் இங்கே போகணும்பாங்க. நானும் ஏமாந்துருக்கிறேன். ஐயோ, நம்ம ஊரில் படிக்க முடியல, அப்புறம் நம்ம சாமியாராக இருந்து எதுக்கு? உடனே என்ன செஞ்சிடுறது, 4 பேருக்கு ஃபோன் போடுறதே, பிள்ளைகளுக்கு ஏதாவது கூடப்பா, அந்த காலேஜில் போய் ஃபீஸை கேட்டப்பா, அப்படி கேட்டப்பா, இப்படி கேட்டப்பா.
அப்படி வாங்கிட்டு போனவங்க தான் கடைசியில் அவங்க படித்து முடிச்சிட்டாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. உணர்ச்சி வசப்பட்ட நிலை. நமது ஊரிலே ஒரு குழந்தை படிக்காமல் இருப்பதா, நம் குழந்தை கல்விக்காக கையேந்துவதா, உணர்ச்சி வசப்பட்ட நிலை என்னிடமும் இருக்கிறது. இதே போன்றுதான் வீட்டில் எல்லா சூழ்நிலையும். அப்பா வராரு, அம்மா ஒரு திருவிழாவுக்கு கேட்குறாங்க. இப்போ நாங்கள் வரும்போது கூட ஆட்டோவில் நிறைய பேர் வந்தாங்க. ஆட்டோவில் வந்தாங்க. பையெல்லாம் பார்த்தேன், ஏரல் பையாக தான் இருந்துச்சு. கடை பேர் சொன்னால் மறுபடியும் விளம்பரம் மாதிரி தெரியும். ஏரல் பையாக தான் இருந்துச்சு. நல்லா உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் என்கிட்ட வந்தவங்கள்ட்ட கேட்டேன், இப்போ ஆத்தூர்லேருந்து இங்கே வர 180 ரூபா. ஒரு 10 நிமிடம் அவங்க திட்டமிட்டு வந்திருந்தா என்ன செஞ்சுருக்கலாம்? பொது வாகனத்தில் வந்திருக்கலாம், மினி பஸ்ஸில் வந்திருக்கலாம். அதை குறித்து நம்ம யார் சிந்திக்கிறதே? உணர்ச்சி வசப்பட்ட நிலை, அவசரம். வண்டி போயிட்டானா ஒரு ஆட்டோ அப்படி எங்கிருந்து வருகிறது? உணர்ச்சி வசப்பட்ட நிலை. நீ வெளியில் போய் பாருங்க, பணத்தை சரியாக கையாளுகிறவர்கள் எல்லோரும் நிதானமாக இருப்பார்கள். நிதானமாக இருக்கிற எல்லோரும் செல்வர்களாக இருப்பார்கள். செல்வர்களாக இருக்கிற எல்லோரும் சேமித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். சேமித்தவர்கள் எல்லோரும் சரியாக பணத்தை முதலீடு செய்பவர்களாகத்தான் இருப்பார்கள். நமது ஊரிலிருந்து குறைந்தபட்சம் 1000 கப்பல் மாலுமிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்நேரம் இந்த ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு மிகப்பெரிய வங்கிகளை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் இவைகளெல்லாம் எப்படி ஆயிற்று? நாம் எப்படி கட்டுமரத்தில் சென்றோமோ, நாம் எப்படி ஃபைபரில் போனோமோ, வள்ளத்தில் போனோமோ, அதே மாதிரி கப்பலில் நம்முடைய குழந்தைகளை அனுப்பி இருக்கிறோம். கடுகளவும் நம்முடைய மதிப்பீடுகள் என்ன செய்யவில்லை? மாறவே இல்லை. பணம் பற்றிய பார்வை மாறவே இல்லை. ஆடம்பரம் இருக்கிறவரை ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றி உங்களால் நிரப்பவே முடியாது. அப்போ இந்த ஆடம்பரம் என்பது எங்கெல்லாம் வந்து இருக்கிறது? இங்கு ஆடம்பரம் அமைப்பாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ட்ரக்சர்டுங்கிறாங்க ஆங்கிலத்தில். ஆடம்பரத்தை அமைப்பாக்கிடுவீங்க. அமைப்பாக்கி அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருப்பீங்க. சில நேரம் இங்கே வரும் பொழுது பெரிய ஃப்ளக்ஸ் போர்டு வச்சுருப்பாங்க கல்யாணத்துக்கு. உன் கல்யாணம், உன்னைய கெட்ட போகிறவளை நீ பார்த்துட்ட, முடிஞ்சு போச்சு, 2 வீட்டுக்காரங்க வரணும், அது எதுக்கு ஊரெல்லாம் காமிச்சிட்டு அலையிற? அதில் வேறு அந்த பிள்ளை இப்படி நிற்பா, இவன் இப்படியே தாங்கி பிடிப்பான். இதை நீ தனியாக செய்ய வேண்டியது, நாங்கள் பார்த்து என்ன செய்ய போகிறோம்? கிறுக்கு பயிர். இதில் பள்ளிக்கூடம் விட்டுட்டு நம்ம பிள்ளைகள்லாம் எப்படி நடந்துப்பான்? என்ன மதிப்பீடு கொடுக்குறீங்க? என்ன மதிப்பீடு கொடுக்குறீங்க? யோசித்து பாருங்க. உடனே நீங்கள் கேட்கலாம், வெளி உலகத்துலாம் இல்லாததா? வெளி உலகத்தில் நல்லது இருந்தால் நீ செய்யலான்னு சொல்லி காட்டுவோம். அங்கே இருக்கிற தப்பை அப்படியே அள்ளிக்கிட்டு வர முடியுமா? சாலையில் சாணி கிடந்தால் நகண்டு தான் போகணும். கிடக்குதேன்னு நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருந்தோன்னா நாரும். அப்படித்தான் உலகில் பார்க்கிற நல்ல விடயங்கள் வரவில்லை. இங்கு 1000 மாலுமிகள் இருக்கிறார்கள். அல்லது நம்முடைய குழந்தைகள் படிப்பதற்காக பலர் வெளியூர் செல்லுகிறார்கள். வருகிற பொழுது அந்த ஊரிலே இருந்த நல்ல விடயங்களை எடுத்து வருகிறார்களா? இல்லை. மாறாக இந்த ஊரில் நான் பெரியவன் என்கிற சுயநல சிந்தனையை வெளிப்படுத்த விளைகிறார்கள். ஆகவே நாம் கடைசி வரை ஒரே நிலையில் இருக்கிறோம். எதை உருவாக்கி இருக்கிறோம்? நான் கூட நினச்சி பார்க்குறேன், நான் ஒரு 9-10 வருஷமாக கத்திக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஊரில் இருந்து நம்மகிட்ட படிக்கிறதுக்கு ஒன்றுக்கு மேலே ஒரு பிள்ளையுமே வர மாட்டேது. அரசு அதிகாரி ஆகணும், உயர்கல்விக்கு போகணுன்னு யாருமே வரலை. ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் 12ஆம் வகுப்பு முடிக்கிற 99.99 விழுக்காடு குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? கப்பல் மீது நாட்டம் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் குடும்பத்திலே ஒரு மதிப்பீடு இருக்கிறது. பணம் பற்றிய மதிப்பீடு. பணம் 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 என்கிற ஒரு சுயநல சிந்தனை உங்களுடைய வாழ்வியலில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் அடுத்தவரிடம் கையேந்துவதை பெருமையாக எண்ணுகிறீர்கள். நான் அதை அவமானமாக பார்க்கிறேன். அவமானமாக பார்க்கிறேன். எப்படி என்னுடைய மக்கள் இன்னொருவரிடம் கையேந்துவது? நீங்க நினைக்கலாம், இன்னொன்று இந்த வட்டி பற்றிய புரிதலே இருக்காது. நான் வரும்போது கேட்டேன், என் மக்கா எவ்வளோ வட்டி கேட்டுவே? 24%. அதில் அவங்க ரொம்ப நேக்கா சொல்கிறாங்க, 23.9% வட்டியெல்லாம் சில பங்குகளில் எனக்கு பங்குன்னு வருது, சில வங்கிகளில் வாங்குறாங்க பாருங்க அப்படின்னு. ஒருவர் வந்தார். அவர் ஒரு வீட்டு கடன் வாங்கியிருக்கிறார். இப்போ அந்த வீட்டு கடனுக்கு இணையாக அவர் பணம் கட்டிட்டார். ஆனாலும் அதில் கையெழுத்து போட்டதில் குறிப்பிட்ட தேதியில் அவர் கட்டலை அப்படின்னா அவருக்கு என்ன செய்வாங்க? ஃபைன் போடுவாங்க. அப்படி தானே?
இவருக்கு அந்த கையெழுத்து ஏன் போட்டனே தெரியாது. இப்போ நம்மளே வங்கியில் போய் கணக்கு தொடங்கணும்னா அப்படியே ஒரு இன்ட் மார்க் போட்டு 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 இதில் இதில் ஒரு 24 கையெழுத்து வாங்கிடுவாங்க. நமக்கு புரியவே புரியாது. நம்ம உட்காந்து அவ்வளோத்தையும் உட்காந்து வாசிக்கிறதில்ல. போன உடனே சார் இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று சார், இப்படி பேப்பரை புரட்டிக்கிட்டே இருப்பான். நம்மளால் இந்தியா மேப் மாதிரி தான் வரைஞ்சிக்கிட்டே இருப்பான். அவன் என்ன பார்த்துருப்பான்? கடைசியில் பார்த்தா இவங்க குறிப்பிட்ட தேதியில் கட்டாமல் மேலும் மேலும் அவங்க என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, பெனால்ட்டி. அப்புறம் கடைசியில் ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி அவனை மிரட்டி, இந்த பார் இப்படி செஞ்சிகிட்டு இருக்கிறான் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கையில் ஒரு பினாயில் பாட்டில் கொடுத்து குடிச்சிருவேன்னு சொல்லு, அப்போ தான் பணம் குறையும், குடிச்சிடாதம்மான்னு சொல்லி அப்படி தான் மிரட்டி கொஞ்சம் அவங்கள என்ன செஞ்சுருக்குறோம், கடனை குறைக்க வச்சுருக்கோம். இன்னொரு அம்மா வீட்டு லோன் வாங்கினாங்க, வீட்டை ஜப்தி பண்ணிட்டான். அவன் ரொம்ப இதான், நாங்கள் வீட்டை எடுத்துகிறோம். உடனே அந்த அம்மாட்ட சொன்ன, நீங்கள் 2 நாள் உங்கள் மக வீட்டுக்கு போயிருங்க. ரைட்டு. அவன் வர்றான், நேராக பங்களாவுக்கு வந்துட்டான். அப்போ நானும் அந்த பங்கு தந்தையும் கூட இருக்கிறோம். சரி, வீட்டை ஜப்தி பண்ணிட்ட தானே, உன்னால் முடிஞ்சா நீ வேறு யார்ட்டையா விற்று கடை. அடுத்த வீடு ஏற்ற வீடு எல்லாம் ஏன் ஆள் தானே. என் ஊரில் யாரும் வாங்க மாட்டான். நான் கோயிலில் சொல்லிடுவேன், நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், இவ்வாறு ஒருத்தன் கடனாளி ஆகிட்டான்டா, அவன் வீட்டை நீ வாங்காத, சாவான பாவன் நான் சொல்லிடுவேன். அப்போ 3 பேர் வந்திருக்கிறான், கோட்டு ஷூட்டு போட்டுக்கலாம், அப்படி நல்லா இன் பண்ணி ஷூ போட்டுட்டு கடனை வசூலிக்க வந்திருக்கிறான். நான் சொல்லிடுவேன், என் மக்களை வாங்காதன்ட்டு. நீ வெளியூர்லேருந்து ஒருத்தனை உள்ளே வச்சிருவியா? சார் ஏதாவது அப்போ நீ குறை, மக்கள் கஷ்டப்படுறாங்களே, வட்டியெல்லாம் உனக்கு இவ்வளோ வாங்கியிருக்கல, ஒரு 50,000 தருவாங்க, முடிச்சுட்டு போ. கடைசியில் சார் கூட 20,000 தாங்க சார், கூட 30,000 இஷ்டம்னா வாங்கிட்டு போ, நீ கோர்ட்டுக்கு போ, நாங்கள் பார்த்துக்குறோம். அறியாமை இங்கே மண்டி கிடக்கிறது. இதில் தனியாக நம்ம ஒரு கேபின் போடுவோமா, யார் யாரெல்லாம் இப்படி கடன் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, வங்கியில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, இங்கே நிச்சயமாக சொல்கிறேன், விடிய காலம் 5 மணி வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆட்கள். வெளியில் சொல்வதற்கு தெரியாத அளவிற்கு இங்கே அறியாமை மண்டி போய் கிடக்கிறது. ஆகவே தான் நாம் சொல்லுகிறோம், நாம் உணர்ச்சி வசப்படுகிறோம். கோயிலுக்கு காசு கொடுக்க உணர்ச்சி வசப்பட்டுறோம். நீங்கள் திருவிழா வந்துட்டா உணர்ச்சி வசப்பட்டுறோம். மாதா அவங்கள்ட்ட கேட்டாங்களா, அவங்க கேட்டாங்களா, இவங்க கேட்டாங்களா, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். வேற ஒன்றும் இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆள் ஆட்டுக்கறி வாங்கும் போச்சுல, அவன் கெத்த பாருங்க, அப்படி நெஞ்சை நிமித்திட்டு நடப்பான். அதுவே கோழிக்கறின்னா அப்படி லேசா. நீங்கள் ஒன்று பாருங்களேன், நம்ம மாதா சப்பரம் இன்னைக்கு 9ஆம் திருநா மாலையில் போவோமோ, 6ஆம் தேதியா சப்பரம், 5ஆம் தேதி நீங்கள் தேர் ஓகே, நீங்கள் தேர் பெரிய ஆள், நீங்கள் தேர் கொண்டு வருவீங்க தானே. அன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நான் சொன்னது அப்படியே நடக்கும். யாரெல்லாம் பெரிய செயின் போட்டிருக்கானோ மேலேருந்து 3 பட்டன் போடவே மாட்டான். இங்கே 3 பட்டனை கலத்தி விட்டுட்டு அது அப்படியே இப்படி காற்றுல இப்படி தான் தூக்குவான் பிள்ளைய சப்பரத்தில் காமிக்கிறதுக்கு. அன்னைக்கு மட்டும் பாருங்கள், சொலவு மோதிரம் அடகு வச்சு தான் வாங்கிட்டு வந்திருப்பான். அப்படியே இந்த கையில் ப்ரைஸ்லைட் ஒன்று இருக்கும் பாருங்கள், பெண்கள் அணிகிற வளையலை விட இவன் போடுறது பெருசாக இவ்வளோ தண்டியில் கிடக்கும். அப்படி மாதவ தூக்கு, மாதவ இல்லை பிள்ளைய தூக்கு, அப்படி கையில் இல்லை அது அப்சர். ஏன் உன்கிட்ட கிடக்கிற பவுசு எனக்கு எதுக்கு? நம்மால் அதை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்படுற, அவன் ஒரு மோதிரம் அடித்து போட்டிருக்கான், நம்மளும் மோதிரம் அடித்து போடுறோம். உணர்ச்சி வசப்படுவது. தங்கம் பற்றிய பாடம் தெரியுமா? இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை ஏறுவதற்கும் தங்கத்தினுடைய விலை இறங்குவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் தெரியுமா? எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிற பொழுது இது அறியாமையான சமூகமாக இருக்கிறது. ஆகவே இங்கே பணத்தை பணமாக பார்க்கவில்லை, மதிப்பீடு குறைவாக நான் பார்க்கிறேன். என்னுடைய குறையறிவாக கூட இருக்கலாம். என்னுடைய மக்களிடம் மதிப்பீடு இல்லை. மதிப்பீடு என்பது நல்ல சிந்தனை, அப்படி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு மாதிரி பெரிய வார்த்தை போல தெரிகிறது. மதிப்பீடு என்பது நல்ல எண்ணம். நம்மிடம் நல்ல எண்ணங்களே இல்லாததனுடைய விளைவு என்னுடைய மக்கள் கடனாளியாக இருக்கிறார்கள். அதிலிருந்து மீண்டு வருவது என்ன, எப்படி? என்னை கேட்டீங்கன்னா, இப்படி எல்லாரும் வாங்க, உட்காருங்க, போங்க, இயல்பாக இருங்க. யாரும் எக்காரணம் கொண்டும் அடுத்தவர்களை பார்த்து வாழவே வாழாதீர்கள். இந்த சிந்தனை மிக மோசமாக இருக்கிறது. ஒரு குழந்தை கப்பலுக்கு செல்வதும், ஒரு குழந்தை ஒருவரை பார்த்து நர்சிங் காலேஜ் செல்வதும், சென்ட் மேரிஸ் காலேஜ் செல்வதும், அல்லது ஒரே அடியாக வாவு காலேஜ் செல்வதும் நிச்சயமாக பார்த்து வாழ்கிற வாழ்க்கை தானே ஒழிய பகுத்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நாம் பகுத்து வாழ்ந்திருந்தோம் என்று சொன்னால் கட்டாயம் நம்முடைய மக்கள் என்ன செய்திருப்பார்கள்? எல்லாவற்றிலும் இருந்து கடந்து வந்திருப்பார்கள். அருமை மக்களே, உணர்ச்சி வசப்படாமல் நம்முடைய பகுத்தறிவோடு வாழ்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய அந்த பண பொறுப்பை சரியாக கையாளவில்லை என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகளை தற்கொலைக்கு நீங்கள் தூண்டுகிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன்.
கடன் வாங்குகிற ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய சொந்த குழந்தையின் மீது பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவதற்கு சமம். நாங்கள் எதுக்கு சாமி வாங்கணும்? பிள்ளைகள் படிக்கிறதுக்கு தானே வாங்கணும், அவனை வேலைக்கு அனுப்புறதுக்கு தானே. கிடையாது. நீ நேர்மையானவள் அல்ல. நீ நேர்மை. உடனடியாக வேலைக்கு போகணும் துடிக்குது. ஒரு பையன் உடனடியாக கை நிறைய சம்பாதிக்கணும் துடிக்கிறான். ஏன் கை நிறைய சம்பாதிக்கணும்? அவன் வீட்டிலே என்ன பார்க்கிறான்? கடன் பிரச்சனையை பார்க்கிறான். வீட்டில் வேற என்னத்தை பார்க்குறான்? இந்த பொருளாதாரத்திற்காக அம்மா அப்பாவை சண்டை போடுறதை பார்க்குறான். வீட்டில் என்ன பார்க்குறான்? எப்போவுமே ஒரு மன அழுத்தத்தோடையே இந்த சமூகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத அவன் பார்க்குறான். அப்படின்னா அவனுக்கு உடனே தோணுது, பணம் தான் பெருசு, அதை சம்பாதிச்சிடணும், உடனே சம்பாதிச்சிடணும், கப்பலுக்கு போயிடணும். உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ நம்முடைய கடல்சார் பயிற்சி கல்லூரி, அதில் முதல்வராக நியமிக்கணும். அந்த கல்லூரியினுடைய பிரின்சிபல், டீன் லெவல் பிரின்சிபல், இதெல்லாம் ஒரு கேட்டகரி கொடுக்குறாங்க. அதுக்கு விளம்பரம் கொடுத்தாச்சு, ஊர் ஊராக தேடியாச்சு. கடல் சூரர்கள் நாம் தான் கப்பலுக்கு போகிறோம். ஆனால் யாரையுமே கண்டுபிடிக்க முடியலை. அப்படின்னா இங்கே 1000 பேரில் 900 பேர் என்ன செய்கிறார்கள்? கப்பலில் அடிமட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற புரிதலே எங்களுக்கு இப்பொழுதுதான் வருகிறது. அடிமட்ட வேலை செய்வது தானா? அப்படியெல்லாம் அடிமட்ட வேலை செய்து கொண்டு வருகிற பணத்தை இங்கே எப்படி கையாளுகிறோம்? அது செல்வம் அல்லவா? வேர்வை சிந்தி உழைச்சதல்லவா? ஒரு கருத்து, ஒரு வரி ஒன்றை நான் அண்மையிலே ஒரு புத்தகத்திலே வாசிக்கும். அபரிவிதமான உழைப்பு மனிதனை சோம்பேறியாக்குகிறது என்று ஒரு கருத்து இருந்தது. ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, நிறைய உழைச்சா மனிதன் நல்லா இருக்கணும் தானே இவ்வளோ நாள் நினச்சோம் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அதில் ஒரு சிறியதே அழகு அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு புத்தகம், மொழிபெயர்ப்பு புத்தகம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அபரிவிதமான உழைப்பு மனிதனை சோம்பேறியாக்குறது. நான் உடனே என்னுடைய அனுபவத்தில் இருந்து பார்க்குறேன். மடிக்கு போகிறவன் பாடு எப்படிதே இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை சார். போனால் 15,000 ரூபாய்க்கு 20,000 தான் படுது. இல்லை 15,000-20,000 ரூபாய்க்கு படுறது உனக்கு ஒன்றும் இல்லைன்னா தோணுது. மாடிக்கு போனால் தான் 4 லட்சம் 6 லட்சம் கிடைக்கும்ல, இது ஒரு தொழிலா நீங்கள் அப்படிங்கிறான். நம்மளை பார்த்து நம்ம ஆளுக்கு நெத்திலி பட்டிருக்கு 40,000 50,000 அப்படின்ட்டு. நம்ம பார்த்த உடனே கேட்குறது, பாடு எப்படி? நீ நல்ல நெத்திலி 50,000 பட்டிருக்கும் சாமி, சூப்பர். அடுத்த நாள் பாடே இல்லை. எவ்வளோ பட்டுச்சு? 10,000 தான் பட்டுச்சு. இல்லை 10,000 ரூபா உனக்கு பாடு இல்லையா? ஒரு நாளைக்கு உனக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சா போதாதா? அபரிவிதமான உழைப்பு மனித சிந்தனை எங்க கொண்டு மாத்திட்டு பார்த்தீங்களா? போகும்போதெல்லாம் அள்ளி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அள்ளி கொண்டு வந்த செல்வத்தை எங்கப்பா போட்டீங்க? அள்ளி கொண்டு வந்த செல்வம் இங்கே எங்க எப்படி இருக்கிறது? நீங்கள் வீடுகள் கட்டி இருக்கிறீர்களே, ஐசிஐசி பேங்க் காரண்ட தான் போய் பார்க்கணும், ஹெச்டிஎஃப்சி காரண்ட தான் போய் பார்க்கணும். நீங்கள் வெளியிலே பளிங்குத்தரை வைத்திருக்கிறீர்கள், உள்ளூர ஒவ்வொரு மாதமும் வட்டி கொடுப்பதற்கு பணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உழைப்பு எல்லாம் வட்டியிலே வீணாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எனது அருமை மக்களே, மதிப்பீடு மிக 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 குறைவாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் ஒரு முடிவெடுத்தீர்கள் என்று சொன்னால், அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் இந்த இடத்தில் ஒரு வங்கியை உங்களால் உருவாக்க முடியும். நான் இதை ஒரு முறை சொல்லி இருக்கிறேன். நான் இருக்கிற ஒரு அமைப்பு சுனாமியின் பொழுது 5 கோடி ரூபாய் கொடுத்து தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. சுனாமியின் பொழுது 5 கோடி ரூபாயில் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிற மீனவர்களை ஒருங்கிணைத்து சங்கமாக ஒருங்கிணைத்த அமைப்பு 17 ஆண்டுகளில் 160 கோடி ரூபாயை நாங்கள் பணம் பரிவர்த்தனை செய்திருக்கிறோம். அதன் மூலம் கிடைத்த வட்டியிலிருந்து கிட்டத்தட்ட 1600 குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையாக நாங்கள் 1,70,00,000 ரூபாயை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். மறை மாவட்ட அமைப்பு, நான் இல்லை, மறை மாவட்டம் கொடுத்துருக்கு. வெறும் 5 கோடி ரூபாய் அன்று கொடுத்திருந்தால் அழிந்து போயிருக்கும். அந்த சேமிப்பை வைத்து 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 நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் புரட்டி புரட்டி அவனுக்கு இவ்வளோ கடன் கொடுத்துட்டே அதை இப்படி கரைக்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், சில ஒழுங்குகளை திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். இன்னைக்கு பாருங்க, மாபெரும் அமைப்பு. ஒரு அம்மா வந்தாங்க ஒரு ஊரில் இருந்து, அவன் சங்கத்தில் குடிச்சிட்டு கொஞ்சம் பேசிட்டான். நான் கொஞ்சம் சங்கத்துக்காரன், என் கதையை தொடங்கிக்கிறேன், மற்றவங்க அதை எடுத்துக்க வேண்டாம். குடிச்சிட்டான். உடனே நான் அன்னைக்கு பார்த்து அங்கே விசிட்டுக்கு போகிறேன், சந்திக்கிறதுக்காக போகிறேன். குடிச்சிட்டு கத்திக்கிட்டே இருந்தானா, வெளியில் ஏற்றவனே
ரொம்ப பேசிகிட்டே இருக்கிறான், வெளியில் போ. எனக்கு குடிச்சிட்டு சங்கத்துக்கு வந்தால் கொஞ்சம் கோபம் வரும், வெளியில் அனுப்பிட்டேன். அப்போ மீண்டும் கத்திக்கிட்டே இருந்தார்ல, 2 நாள் சங்கத்தில் பில்லு போடக்கூடாது, அவன் தொழில் போனால் போயிட்டு போகிறான், சங்கத்தில் பில்லு எடுக்காதுன்னு சொல்லிட்டு நான் கோபத்தில் வந்துட்டேன். அன்று மாலையே அவங்களுடைய மனைவி வராங்க. மனைவி வந்த உடனே யாருமான்னு கேட்டேன். இப்படி என்னுடைய கணவர் தான், அவர் இப்படி குடிச்சிட்டாரு, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க சாமி, நான் மன்னிப்பு கேட்க. சார் நீங்கள் என்னம்மா செய்வீங்க? அப்படி கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருந்து திடீர்னு அந்த அம்மா இப்படி சட்டைக்குள்ளேருந்து தாலியை எடுத்து இப்படி காமிச்சாங்க. சாமி இந்த பாருங்க, இந்த தாலி என் புருஷன் போட்டதுன்னு நினைக்காதீங்க, சங்கம் போட்டது. அங்கே கிடந்து சேமிப்பை என் கையில் கொடுத்ததுனால நான் நகையாக்கி போட்டேன். இல்லை, இந்த மனுஷன் இப்படி குடிச்சு என்னை அழிச்சிருப்பான். என் பிள்ளைகளுக்கு அதுதான் சாமி பெரிய ஆதாரமாக இருந்தது படிப்பார். நான் என்னுடைய சங்கத்திற்கு விளம்பரம் தேடி வரவில்லை, அது வளர்ந்து விட்டது. ஆனால் ஒரு சேமிப்பு ஒரு மனைவியை, ஒரு குழந்தைகளை எங்கு கொண்டு நிறுத்துகிறது என்று பாருங்கள், எங்கு கொண்டு நிறுத்துகிறது என்று பாருங்கள். நான் ஒரு இடத்துல சும்மா நகைச்சுவையாக கேட்டேன், இப்போ எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? உடனே அங்கே இருக்கிற ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் கடன் வாங்குறதே உங்கள் சங்கத்துக்காரங்கள்ட்ட தானே. எனக்கு ஒரு பக்கம் பெருமையாக இருந்தது, இன்னொரு பக்கம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாகவும் இருந்தது. ஏன் அவன் சேமித்திருக்கிறான், ஏன் அவனை நம்பி ஏதோ ஒரு சேமிப்பு அவனிடம் இருக்கிறது. ஆகவே தான் நீங்கள் கப்பலுக்கு சென்றாலும் சரி, கலெக்டர் ஆனாலும் சரி, உங்களிடம் சேமிப்பு இல்லை என்று சொன்னால், சேமிப்பு என்பது மதிப்பீடு, சேமிப்பு என்பது வாழ்வியல், சேமிப்பு என்பது சிக்கனம். என்னுடைய உழைப்பில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு நான் வாழுகிற அந்த மன கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு. ஒன்றை சேமிக்கிற பொழுது உண்டியலிலே போட்டுட்டு ஒவ்வொரு மாதமும் உடைக்கிறது கிடையாது. இறுதி வரை ஒரே பக்குவத்தில் வருவது. காலையில் எத்தனை அம்மாக்கள் வீட்டில் சமைக்கிறீங்க? சமைக்காத ஒவ்வொருத்தரையும் நிற்க வச்சு சுடணும். மாதா தேரில் வந்தால் நான் மாதாவுக்கு பின்னால் துப்பாக்கி வச்சுக்கிட்டு, மாதாவை எனக்கு கரெக்டாக அடையாளம் காமிங்க, நெத்தியில் டப் 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 டப். இப்போ அவ்வளோ பேரும் காலையில் இட்லி சுடாதவ. நம்ம ஊரில் இட்லி கடை எடுப்போமா? நான் இப்படி கேட்டால் நீங்கள் கோவப்படுவீங்க. நாம் தானே பிள்ளையை பெற்றோம், இட்லி கடைக்காரனுக்கா பெற்றோம்? காலையில் நம்ம குழந்தைக்கு நாம் தானே இட்லி கொடுக்கணும். காலையில் எந்திரிச்சு குழந்தைக்கு உணவு சமைக்கிறதை விட நீங்கள் அவ்வளோ பேர் என்ன பெரிய வேலை பார்க்குற? இதுதான் சோம்பேறித்தனம். சேமிப்பு என்பது உண்டியலில் போடுறது கிடையாது, உழைப்பை கூட்டுவது. காலையிலிருந்து மாலை வரை 5 மணிக்கு மேலே தூங்குற அத்தனை எரும மாடுகளும் வாழ்க்கையில் சாதித்ததாக சரித்திரம் கிடையாது. உன் வீட்டில் எத்தனை பேர் தூங்குறாங்கன்னு பாரு. அத்தனை எருமை மாடுகள். அதை கேவலப்படுத்தக்கூடாது, மாட்டை கேவலப்படுத்தவே கூடாது. அது கூட விடிய விடிய நடந்துக்கிட்டே இருக்கு. 5 மணிக்கு மேலே தூங்குறிய, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். உனக்கு பிறந்த பிள்ளைகள் உன்னை பார்த்து என்ன மதிப்பீடு செய்வார்கள்? அப்படின்னா ஒரு மனிதன் எவ்வளோ உழைக்கணும் தெரியுமா? நீ போய் பார் மாற்று சமூகத்தை, வெளியில் சென்று பாருங்கள். அவர்களுடைய உழைப்பு அபரிவிதமானது. இங்கே நல்லா சொல்லிக்கிறது, நாங்கள் கடலில் கஷ்டப்படுறோம், அங்கே அது அவன் ஒருத்தன் கஷ்டப்படுவான், 9 பேர் அந்த உழைப்பை உறிஞ்சி திம்புறது. 9 பேர் உழைப்பை உறிஞ்சி திங்கிறது. அவங்க 10 மணிக்கு கடலுக்கு அனுப்பிட்டு இவங்க தூங்குறவங்க தான். ஏன் நீ காலையில் சிக்கனமாக உன் வீட்டில் நீ இட்லி மாவு அரைச்சிருந்தனா உன் பிள்ளைக்கு எவ்வளோ மிச்சமாக இருக்கும்? கொஞ்சம் ஒரே ஒரு ஒப்பீடு தான். நீங்கள் தட்டில் இட்லி போடுங்க, கடைக்காரன் ஊற்றும் போது எப்படி ஊற்றுவான்? ஒரு இட்லி 7 ரூபான்னு 7 ரூபா அப்படி தானே ஊற்றுவான். ஒரு இட்லி பிஞ்சு போயிட்டுனாலும் அச்சோ 7 ரூபா போயிட்டு அப்படின்னு தோணும். நாம் எப்படி இட்லி ஊற்றுவோம்? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நோய் நொடி தீரணும், அப்படி தானே மனசாட்சி இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்கறதுனால தான் பிள்ளைங்க இப்படியெல்லாம் நோஞ்சாம் பிள்ளை மாதிரி இருக்கு. நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமாகவே இல்லை, அதனால தான் நீ மருத்துவமனைக்கு போகிற. முன்னால் பாட்டிமாரெல்லாம் சுக்கு அரைச்சி கொடுத்தாங்கல்ல, இன்றைக்கி நீ வாரத்துக்கு ஒரு நேரம் சுக்கு கொடுக்குறியா, வாரத்துக்கு ஒரு நேரம் பரோட்டா. ஊருக்குள்ளேயே பரோட்டா கடைக்காரன் வந்துட்டான். இன்னும் 1 மாதத்தில் அடகு கடைக்காரன் வரப்போகிறான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது என்ன வாழ்வியல்? ஏதோ ஒரு நாள் சாப்பிடுவது சரி. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இப்படி ஓட்டப்பானை போன்று உங்களுடைய பொருளாதாரத்தை கட்டமைத்து கொண்டால் கடைசியில் நீங்கள் சொல்லுவாங்கல்ல இன்பவாதம், எபிக்யூரியனிசம், இன்பவாதம், சாருவாக்கா பிலாசபிம்பாங்க. இன்பவாதம், இன்பத்திலே பிறந்து இன்பத்திலே உழண்டு இன்பத்திலேயே எதை பற்றியுமே கவலைப்படாது. இப்போ நீங்கள் பாருங்கள், திருவிழாவுக்கு அங்கங்கே செட்டு கட்டுவாங்க. இந்த ஊரில் இருக்குதான்னு தெரியல, செட்டு கட்டுவாங்க. அப்படியே ட்ரௌசரு தெரிகிற மாதிரி, உள்ளது தெரிகிற மாதிரி எல்லாம் போட்டிருப்பான், ட்ரெஸ் போட்டிருப்பான், கழுத்தில் அப்படியே கடப்பாறையை தொங்க விட்டுருப்பான், அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பான். இதை பார்ப்பது இது இன்பவாதம். இன்பவாதம். இங்கே மகிழ்ச்சி கூத்தடிக்கிறார்கள். உங்களிடம் கூத்தடிப்பதற்கு என்ன இருக்கிறது? மதிப்பீடுகள் தான் நம்முடைய தாய்க்கு மணிமகுடம். மதிப்பீடுகள் மட்டுமே மணிமகுடம். ஒரு ஊரில் இப்படி கேட்டாங்க,
டேய் நாம பெரிய ஊர், நமக்கு கோபுரம் இல்லையேன்னு கேட்டாங்க. முடிஞ்சு போச்சுங்க. நாம பெரிய ஊர், நமக்கு கோபுரம் இல்லையேன்னு கேட்டாங்க. இன்னொரு வார்த்தை வருது, நீங்கள்லாம் வருத்தப்படுவீங்க. கடவுளுக்கு தேவை மதிப்பீடுகள் மட்டுமே, கோபுரங்கள் அல்ல. கடவுளுக்கு தேவை நல்ல எண்ணங்கள் மட்டுமே. அன்னை மரியாள் அதைத்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்தார். ஆகவே தான் இயேசுவை எப்படி வளர்த்திருக்கிறாங்க? தலை சாய்க்க கூட இடம் இல்லப்பா. அது காசு இல்லாத நிலை அல்ல, எளிமை மனநிலை. அது மதிப்பீடு, அது மதிப்பீடு. எனக்கு தேவைக்கு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறேன், தேவையில்லாத எதையுமே நான் பயன்படுத்துறது இல்லை. இதுதான் மதிப்பீடுங்க, வேற ஒன்றுமே கிடையாது. இதுதான் மதிப்பீடு. எனக்கு எது தேவையோ அதை பயன்படுத்துகிறேன், எது தேவையில்லையோ அதை நான் பயன்படுத்துவது கிடையாது. தேவையில்லாத பொருட்களை வாங்கி வச்சு எதுக்கு? ஆகவே இந்த மனநிலையை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள், எனது அருமை மக்களை உருவாக்கி கொள்ளுங்கள். இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறிய தொகையை சேமிக்க தொடங்கினா நாம் ஒரு பெரிய வங்கியை உருவாக்கலாம். நாமளே நமக்கு கடன் கொடுக்கலாம், நாமளே நம்முடைய செல்வத்தை பெருக்கலாம், நாம் வளரலாம். இங்கே பிரச்சனை என்ன? அடிப்படையில் அப்படி போட்டி. ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். சாமி மணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்முடைய நிலம் சுருங்கிட்டு, கடல் நமக்கு 3 பக்கம் இருக்குது, 4 பக்கம் கிட்டத்தட்ட கடல் தான், சுருங்கிக்கிட்டே வருது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் உங்களுடைய இது இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் அதிகம் இந்த இடலாமே கடலுக்குள்ளே போயிடும். நான் வெளிப்படையாகவே சொல்லிட்டு போகிறேன், இது நான் சொல்லலை, ஆய்வுகள் சொல்லுகிறது. 2021க்கான IPCC ரிப்போர்ட் அதைத்தான் சொல்லுது. சரிதானா? எப்படி கடலுக்குள்ளே இந்த நிலமெல்லாம் போயிடும். நீங்கள் எங்கே போகிறீங்க? சில ஊர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா 500 மீட்டருக்கு பட்டா கிடையாது, ரைட், CRZ zone. கடலுக்குள்ளே போனால் மீன் கிடையாது, ரைட்டு, மீன்பிடி தொழிலும் போயிட்டு. எங்கே போகிறீங்க? நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் போனீங்க அப்படின்னா சிதறடிக்கப்படுவீங்க. ஒரு கூட்டமாக வெளியே போகணுன்னா உங்களுக்கு நிலம் வேணும். உங்களுக்கு யார் நிலம் தருவா? உங்கள் பாலத்தை தாண்டின உடனே உங்களுக்கு நிலம் சொந்தம் கிடையாது. இந்த பாலத்தை தாண்டினீங்க அப்படின்னா ஒரு புடி மண் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அப்படின்னா சொல்றாங்க, நிலம் இல்லாத சமூகம் எதிர்காலத்தில் அடிமைக்கு உள்ளாகும் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன பொருள்? நீங்க கொஞ்சமேட்டு நிலம் வாங்கி வைக்கல அப்படின்னா உங்கள் குழந்தைகளை நீங்கள் பெரிய இந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளுவதற்கு சமம். நீங்கள் பெற்ற குழந்தைகளோடு சேர்த்து கடனையும் பெற்றெடுக்கிறீர்கள். ஆகவே எனது அருமை மக்களே, எனது அருமை பெரியவர்களே, எனது அருமை தாய்மார்களே, உங்கள் வாழ்வியலை கொஞ்சம் ஆடம்பரம் இல்லாமல் ஆக்குங்கள். யாருக்காகவும் எதற்காகவும் சமரசம் செய்யாத ஒரு வாழ்வை கொண்டு வாருங்கள். ஆடம்பரம் கடுகளவும் இல்லாத அளவிற்கு எல்லாத்திலையும், உணவிலிருந்து உடையிலிருந்து எல்லாவற்றிலும் இப்பொழுது தேவை அதுதான். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அத்தனை மின் விளக்குகளை அணைத்து விட்டு ஒரு மெழுகுத்திரியில் ஒரு திருவிழா கொண்டாடுகிற ஒரு காலம் பிறக்குமா? உண்மையிலேயே இயேசு அப்படித்தான். இயேசு கோமணத்தில் தானேப்பா தொங்குறாரு. நீங்கள் எவ்வளோதான் வந்தாலும் அவருக்கு ஒரே ஆடை கோமணம் தான், கொஞ்சம் கலட்டி விட்டா அதுவும் கிடையாது. யோசித்து பாருங்க, அந்த கோமணாண்டி இயேசுவை கும்பிடுகிற நமக்கு இப்படி ஆடம்பரங்கள் எங்கிருந்து வந்தது? அது மீண்டும் மீண்டும் ஓட்டையாகிறது. முடிவெடுங்கள். நீங்கள் எல்லாத்தையும் அப்படி சுருக்கி எடுத்து வச்சுட்டு என்ன செய்யலாம்? இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு எங்கே பண்ணுறோம்? சமயத்தில் தான் அதிக முதலீடு பண்ணுறோம், கோயிலில் தான் மீண்டும் மீண்டும் முதலீடு பண்ணுறோம். இப்போ நீங்கள் பையன் ஏறிட்டாலே அங்கே ஒருத்தர் நோட்டத்துக்கு, ஓமவன் கப்பலுக்கு போயிட்டான்ல 1 லட்சம் எழுது, ஓமவன் கப்பலுக்கு போயிட்டான்ல, இன்னுமா இந்த சட்டையை போட்டுட்டு தெருவுக்குள்ளே நடக்கிற, ஓமவன் கப்பலுக்கு போயிட்டான்ல, இன்னுமா நீ இப்படி போயிட்டு இருக்கிற, ஓம் புருஷன் தான் கப்பலில் இருக்கான, நீ ஏன் ஆட்டோவில் போகக்கூடாது? பக்கத்தில் ஒருத்தியே நம்மளை தூண்டி விடுறது. இவ்வளோ என்ன செய்கிறது? கவரிங்கில் கூட முறுக்கு தாலியை போட்டுட்டு அலைகிறது. எதுக்கு நமக்கு? நான் இப்படித்தான். எளிமையாக வாழுங்கள். எளிமைகள் மட்டுமே கடவுளின் மதிப்பீடு. எளிமைதான் கடவுளினுடைய ஒரே செல்வம். ஆகவே மனநிலையில் நாம் எப்பொழுதும் எளிமையாக தேவைக்கு மட்டும் வாழக்கூடிய மனிதர்களாக வாழுவோம். இன்னும் அதிகமான பொருளாதார திட்டங்களை எல்லாம் நீங்கள் சிந்திக்க தொடங்குங்கள். கூடி வாருங்கள். நீங்கள் சின்ன நிலத்துக்குள்ளே வாழ்கிறதுனால போட்டி, பொறாமை, சண்டை, காழ்ப்புணர்ச்சி, ஒருத்தனை பகையாக பார்க்கிறது. ஏன்னா நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்கிறீங்க. வெளியில் வாங்க. உலகம் பெரியது. உங்களுடைய அறிவை பகுத்தறிவாக்குங்கள்.
முற்போக்காக்குங்கள். அவர்களை போன்று வளர்வதற்கு நீங்கள் முற்படுங்கள். நீங்கள் ₹1 ஒரு நாள் சேமித்தால் கூட உங்கள் ஊர் 10 ஆண்டுகளில் எங்கோ சென்றுவிடும். ஆகவே அந்த அளவுக்கு ஒரு கூட்டு முயற்சியை முன்னெடுத்தீர்கள் என்று சொன்னால் உள்ளபடியே இந்த ராஜகன்னி மாதாவினுடைய பரிந்து பேசுதல் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். தேர்களும் திருவிழாக்களும் விளக்குகளும் வீண் ஆடம்பரங்கள் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நீ 1000 காரணங்களை சொல், 1000 அழுத்தங்களை சொல்லு, இறையியல் வல்லுநர்களை எல்லாம் இழுத்து கொண்டு வா. வீண் வீண் முற்றிலும் வீண். அத்தனையும் சாபக்கேடு. இந்த சமுதாயத்திற்கு பணத்தை சேமிப்பதற்கும் செல்வத்தை உருவாக்குவதற்கும் அதன் மூலம் ஆண்டவருடைய உண்மையான எளிமையை உள்வாங்குவதற்கும் நீ பயிற்சி பெற வேண்டும். முதலீடு செய்ய வேண்டுமா? குழந்தையினுடைய படிப்பிலே முதலீடு செய். முதலீடு செய்ய வேண்டுமா? உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் அரசு துறை நோக்கி அதிகாரத்துறையை நோக்கி நகர்த்துவதற்கான வாழ்வியலில் முதலீடு செய்யுங்கள். மற்றவை அனைத்தும் வீண். கழுதைக்கு எதுக்கப்பா பட்டு குஞ்சம்? கற்களுக்கு எதுக்கப்பா இங்கு மாலைகள் எல்லாம் மனம் வீசுகிற அளவிற்கு போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? நம் பிள்ளைகள் படிப்பதற்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்லுங்கள், அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்லுங்கள். இந்த பணத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து பாருங்கள். உங்கள் ஊரில் ஒரு நீட் கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கலாம். இந்த பணத்தை எல்லாம் நீங்கள் ஒருங்கிணைச்சு பாருங்கள். உங்கள் ஊரில் என்ன செய்யலாம்? நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான கோச்சிங் சென்டர் உருவாக்கலாம். சில ஊர்களில் அது நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் என்னை விழித்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். உங்கள் ஊரில் நடந்தால் நீங்கள் யாரும் போகவே மாட்டேங்கிறீங்க. சில ஊர்களில் அவங்களே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊரிலிருந்து வெளியில் தொழில் செய்பவர்கள், அந்த ஊரிலிருந்து வெளியில் கடை வைத்திருப்பவர்கள் எல்லாம் வந்து செய்கிறார்களே, நீங்கள் மட்டும் இங்கு வந்து என்ன செய்கிறீர்கள்? எப்படி சமைப்பது, எப்படி அவர்களுக்கு சுற்றி சுற்றி சேரில் வந்து உட்கார வைப்பது, எப்படி அவர்களுக்கு சட்டிப்பானை கொடுப்பது? ஏன் இன்னும் அறிவுபூர்வமாக சிந்திக்க மாட்டீங்களா? ஏன் அறிவுபூர்வமாக இன்னும் உங்களுக்கு சிந்திக்க தெரியாதா? நாம் செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளம் இருக்கிறது, செய்ய வேண்டிய வேலைகள் ஏராளம் இருக்கிறது. நம்மை அடித்தால் கேட்பதற்கு நாதி இல்லை என்று சொன்னால் நம்மை அடிக்கிறவனை எதிர்த்து கேட்கிற அளவிற்கு துணிவை உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் இங்கே படித்தாக வேண்டி இருக்கிறது. எனது அருமை மக்களே, இயேசுவின் பிள்ளைகளே, அன்னை மரியாளினுடைய அருள்காவலில் இருப்பவர்களே, தொடர்ந்து நம்முடைய செல்வத்தை கல்வியிலும் அதிகாரத்தை நோக்கிய பதவிகளுக்கு நம்முடைய குழந்தைகளை அழைத்துச் செல்வதிலும் நீங்கள் முதலீடு செய்யுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அன்னை மரியாள் உங்களை பாதுகாப்பார். ஆமேன்.